அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று நரசிம்மரை வழிபட நலன்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்நியோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். பிறர் வேலையில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்க்கவும். வயிறு தொடர்பான பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணிபுரியும் போது பொறுமையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கவும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபட மனதுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இன்று உங்களின் நிதி விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்படக்கூடும். விற்பனையும் சுமாராகத்தான் இருக்கும். பிள்ளைகளை அனுசரித்துச் செல்லவும். குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும். புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார முன்னேற்றம் சாத்தியமாகும். தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்க்கவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று வேங்கடேச பெருமாளை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். இதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. நிதி பரிவர்த்தனைகளில் தெளிவாக இருக்கவும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். மற்றவர்களால் மறைமுகத் தொல்லைகள் ஏற்படக்கூடும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. முதலீட்டில் மோசடி ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருங்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் ஏற்படும். கடகம் ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமியை வழிபட நல்ல திருப்பம் ஏற்படும். அனுகூலமான நாளாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆனால் சக வியாபாரிகளால் பிரச்சினை ஏற்படும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை. சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும். எதிரிகள் தொல்லை தருவார்கள். அதை புத்திசாலித்தனமாக சமாளிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் முடிந்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுறுசுறுப்பாகச் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம்போல இருக்கும். உறவினர்கள் உதவியுடன் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். பழைய கடன் ஒன்றை திருப்பித் தரும் வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கும். இன்று பிடிவாதம், ஆணவம் மற்றும் உணர்ச்சிகளைத் தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சுபம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளைத் தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று அம்பிகையை வழிபட காரியத் தடைகள் விலகும்.
இன்று சாதிக்கும் நாளாக அமையும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. தொழில் லாப விரிவாக்கம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள். பணியிடத்தில் உங்கள் மீது மரியாதையை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும். தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும். மூத்தவர்களுடன் சந்திப்பு நடைபெறும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மன அமைதியை பாதிக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் அவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது. தொழிலில் வேலைகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கக்கூடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகரை வழிபடுவது நலம் தரும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாகும். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும். சாதிக்கும் நாளாக அமையும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கை உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசி மகிழ்வீர்கள். வேலை வியாபாரத்தில் தேவையற்ற விஷயங்களை புறக்கணிக்கவும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம். புதிய வேலை தொடங்குவதில் விழிப்புடன் இருக்கவும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமை அவசியம். மகரம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகை வழிபாடு நன்று. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். விற்பனை அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிப்பதால் கையிருப்பு குறையும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முக்கிய முடிவு எடுப்பதில் பொறுமை அவசியம். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அனைவரின் ஆதரவும் கிடைக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். குறித்த நேரத்தில் வேலையை முடிக்க முயற்சி தேவை. குறித்த நேரத்தில் வேலையை முடிக்க முயற்சி தேவை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று பைரவரை வழிபட இடையூறுகள் அகலும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டி வரும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும்
எளிய சிகிச்சையினால் உடனே சரியாகிவிடும். கவர்ச்சிகரமான சலுகைகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் பணவரவு கிடைக்கக்கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைவெளி உறவினர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். மீனம் ராசி அன்பர்களே, இன்று ஆஞ்சநேயரை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். புதிய முயற்சி சாதகமாக முடியும். பதவி, கௌரவம், வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் இருந்த தடைகள் தானாகவே நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது. நன்றி. வணக்கம்.